ஸ்லோ மார்னிங் அருணாச்சல் பிரதேஷ்லேருந்து நம்ம இன்றைக்கி ஒரு இடத்துல டென்ட் பிச் பண்ணி படுத்துருக்கோம். அந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டடான், எப்படி ரிவர் பக்கத்தில் டென்ட் பிச் பண்ணி நேற்று தூங்கினேன். இன்றைக்கி நம்ம இந்த பயணத்தில் இன்றைக்கி 150வது நாள். பெர்ஃபெக்டான சன்ரைஸோட பெர்ஃபெக்டான ஒரு லொக்கேஷனில் இன்றைக்கி தூங்கி எந்திரிச்சாச்சு. அதே சமயம் இங்கே சீக்கிரம் விடிஞ்சிருதா, அதனால் நம்ம சீக்கிரம் எந்திரிக்கிற மாதிரி ஆகிடுது. டென்ட்டுக்குள்ளே ரொம்ப வேக ஆரம்பிச்சிருது. அதே போல் கூலிங் நைட்டு எல்லாம் பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. பகல் நேரத்தில் 18-19 இருக்குது, நைட் நேரத்தில் 11-10-9 அந்த மாதிரி இருக்குது. நல்லா இருந்துச்சு, நல்லா ஜம்முன்னு தூங்கினேன். எல்லாம் ஓகே. இதுதான் நம்ம ரிவர் வியூ. நம்ம ரிவர் பக்கத்தில் பெருசாக நான் டென்ட் பிச் பண்ணது கிடையாது. இவ்வளோ கிட்டலாம் இது வரைக்கும் தள்ளி பிச் பண்ணி தூங்கிட்டு போவேன். பட் இது நல்ல சேஃபான இடம் தான். அதனால தான் இந்த இடத்துல டென்ட் பிச் பண்ணி கரெக்டாக 2 அடி தான், 1-2 அடி ஏறி குச்சோம்னா அது பேர் என்ன, ரிவர். இங்கேயே நல்லா குளிச்சுட்டு தண்ணி ஒரு போதுமான அளவு இருக்குது, நல்லா ஜில்லுன்னு. இங்கேயே நல்லா ஒரு குழியில் போட்டுட்டு நம்ம பயணத்தை தொடரலாம். டிராங் நான் போகக்கூடிய இன்ஸ்டியூட் எனக்கு இன்னும் ஒரு 13 கிலோமீட்டர் தான். அதனால் பொறுமையாக நடந்துட்டு அங்கே ஒரு ஹாட் ஸ்ப்ரிங் இருக்கிற மாதிரி மேப்பில் பார்த்தேன். வாய்ப்பு கிடச்சி அங்கே ஒரு குழியில் போட்டுட்டு முடிஞ்சால் தங்கிட்டு அடுத்த நான் காலையில் நம்ம போய் இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணலாம். எல்லாம் ஓகே. இதுதான் அருமையான வியூ. காலையில் எழுந்திரிச்சோன்னே ரிவரை பார்த்துட்டு நல்ல மவுண்டன்ஸ். இங்கே எதை வேலை நடந்துகிட்ருக்கு. நம்ம குளிச்சுட்டு ரிவரில் குளிச்சுட்டு நம்ம அப்படியே பேக் பண்ணிட்டு கிளம்பலாம்.